ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ லைவ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் லைவ் வீடியோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ லைவை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட் வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட். ஸோ லைவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீக்கா ரீயூனியன் ஆனால் சீரியல் எண்ட் ஆகிடும், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம காவேரி சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு ஒரு மகானது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ரெண்டெல்லாம் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப நாளுக்கு வந்து இப்படியே போனால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்றும் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அப்போ ஏன் நீ வர இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி டேரக்டருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் புரியுது. ஸோ வந்து கண்டிப்பாக இது லாங் செப்பரேஷனாக தான் கொண்டு போக போகிறாங்க. டீம்மே அதான் பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதான் டேரக்டர் வந்து இங்கே சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ லாங் செப்பரேஷன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு சில சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஸோ மேரேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சீரியல் என்ன நடக்க போது மேரேஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம காற்றுக்கின வெளி சீரியல் எப்போ நடக்க வேண்டிய மேரேஜை சீரியல் முடிஞ்சிட அந்த வார்த்தை தானே மேரேஜ் கொண்டு வந்தாங்க. ஸோ மேரேஜ் ஆகி ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்லேயே சீரியல் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வீக்காக சேர்ந்துட்டாங்கன்னா சீரியல் எண்ட் ஆகிடும், உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு டோனில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது ஒரு காமெடியே கிடையாது, ஒரு ரியலில் தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த அவங்க ஸ்டோரியே இருக்க திருப்பி ஒரே நம்மளுக்கு பார்ப்போம். அவங்க வீக்காக வச்சு எவ்வளோதான் வந்து ஸ்டோரி மேக் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். பட் அதை ஒரு ரிப்பீட்டடாக போகிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, அவங்க செப்பரேஷனை கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போனாலும் எந்த இடத்துலையும் ரொம்ப போர் அடிக்காமல் இழுத்துட்டு இருக்காம அறுவையாக கொண்டு போகாமல் இன்ட்ரெஸ்டிங்காக, இப்போ இந்த லாஸ்ட் வீக் போச்சு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். மட்டும் கொஞ்சம் நமக்கு வீக்காக ஃபேன்ஸாக நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ட்ராக் வைஸ், ஆக்டிங் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், லாஸ்ட் வீக் டிஆர்பி வேறு லெவலில் வரும். டிஆர்பி அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு தான் எல்லாருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு போனாலும் இன்றைக்கி ப்ரோமோலாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் எமோஷனலாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ காவேரி போனதுக்கப்புறம் தான் தாத்தா மலையில் படத்தில் அந்த அழுகிற சீன் வரும், தாத்தா கம்ஃபர்ட் பண்ணுற சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ட்ராக் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி சீரியல்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, அந்த டவுன்லேயே ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுங்கிறதா நம்மளோட எல்லாரோட ஆசை. ஸோ வீக்கா ஃபேன்ஸ் யாரும் கவலைப்படுறீங்க, அவங்க என்ன ட்ராக் பண்ணணும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட சப்போர்ட் எப்பயுமே வீக்காக்கும் எம்என்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ பாப்பா கூட கருத்துக்கள் நீங்கள் ப்ரோமோ பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ அந்த லைவ் பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.